ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ரவை வச்சு நல்ல சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியான ரவை பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் 15 டேஸ் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரவை பர்ஃபி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடானதும் இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவை தான், நான் பொடியாக இருக்க ரவை எடுத்துருக்கேங்க. பெரிய ரவைனா நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் பொறுமையாக இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரவை கலர் மாறிடக்கூடாது. கலர் மாறிச்சுன்னா பர்ஃபியோட கலரும் மாறும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவை கரிஞ்சு போயிடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பாலுடைய ஆடை கூட நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பால் சேர்க்கும்போது பர்ஃபி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பக்கம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை இனிப்பு சரியாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த பாகை நீங்கள் எடுத்து கையில் தொட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி நீங்கள் தொட்டு பார்க்கும்போது விரலுக்கு இடையில ஒரு கம்பி மாதிரி உங்களுக்கு தெரியணும். இந்த பதம் நீங்கள் எடுத்தால் தான் பர்ஃபி கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே இன்னொரு பக்கம் அடுப்பில் ரவையை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த பாகை எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மீதி இருக்க பாகையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பாகில் ரவை எடுத்தும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரவையில் பாகு எடுத்தும் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா பாகையும் நம்ம மொத்தமாக சேர்த்தாச்சு. இப்போ கைவிடாமல் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். கட்டி எல்லாமே நல்லா உடஞ்சி கலந்து வந்துடும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த ரவை நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அந்த ஸ்வீட்னஸை எடுத்து காட்டும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த பதம் வந்ததும் ஒரு சின்ன தட்டில் இதை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் உருட்டி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கையில் நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறம் இதை உருட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாவு தன்மை மாதிரி இது உங்களுக்கு உருட்ட வரணும். அல்வா மாதிரி கொல கொலன்னு இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கெட்டியாக மாவு மாதிரி உருட்ட வந்துச்சுன்னா பர்ஃபி கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு வரும். இப்போ இந்த பதம் வந்ததும் இப்போது இதை உடனே எடுத்துகிட்டு ஒரு நெய் தடவின தட்டில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே ஒரு சின்ன தட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்வீட் ரெடியான உடனே எடுத்து சேர்த்துருங்க. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டிங்கன்னா கூட அது அப்படியே செட் ஆகாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிர்ந்து போயிடும். அதனால் உடனே எடுத்து இந்த மாதிரி தட்டில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மேலே சூடாக இருக்கும்போதே நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு சமப்படுத்திடுங்க. மேலே ஈவனாக இருக்க மாதிரி சமப்படுத்திட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண நட்ஸை மேலே தூவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பம்னா மட்டும் செஞ்சுக்கோங்க. தூவிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டோம்னா நல்லா போய் ஒட்டிக்கும். இப்போ இது சூடாக தாங்க இருக்குது. சூடாக இருக்கும்போதே நம்மளுக்கு என்ன அளவில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயராக கட் பண்ணுறேன். நீங்கள் டைமண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். என்ன ஷேப் உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஆறுனதுக்கப்புறமா ஈஸியாக நம்மளுக்கு எடுக்க வரும். நல்லா ஆறிடுச்சுங்க. கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி நெம்பி எடுத்திங்கன்னா அழகாக எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நல்ல சாஃப்டாக டேஸ்டியான ரவை பர்ஃபி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம ஒரு 2 டீஸ்பூன் பால் சேர்த்து செய்கிறதுனால பர்ஃபி நல்ல சாஃப்டாக வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகள் மாறாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.